ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. அதாவது ஹர்ஷத் குட்டி வந்து டெய்லி என்ன பண்ணுறான்றதை பற்றி ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதாவது அவன் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் என்னெல்லாம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி சும்மா உங்களுக்கு காமிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து காலையில் வந்து மணத்தக்காளி பழம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இருந்துச்சு, நான் பறிச்சுட்டு வந்தேன். இது கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் இது எல்லாமே அவருக்கு வேணுமா, ஸோ ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி, மொத்தமாக கொஞ்சம் வாயில் போட்டுப்பா அப்படி சொல்லிட்டு நான் அவனுக்கு வாயிலே வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு விட்டேன். அவனுக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா இது கொடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைக்கு வந்து வாயில் ஏதாவது புண்ணு இருந்தாலோ இல்லை வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இது வந்து சரி பண்ணிடும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களை வந்து அவங்களுடைய உடம்பு வந்து நல்லா சில் பண்ணுற மாதிரி நிறைய கூலிங்கான ஐட்டம் கொடுங்க. மணத்தக்காளி கீரை கூட செஞ்சு கொடுக்கலாம். அதேமாதிரி நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுங்க. குழந்தையோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. என்ன பாருங்கப்பா, இப்போ பார்த்து சொல்லு. ஹாப்பி பர்த்டே இல்லடி தங்கம், இங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். பை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்பைக்கு இல்லப்பா, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடி தங்கம், சப்ஸ்கிரைப் சொல்லு. ஓகே ஓகே, சரி, பாய். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரைம்ஸ் எல்லாம் பாடுவார், அது போக போக பார்ப்பீங்க. இது வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேச்சு வச்சேன். இது அவனுக்கு காலையில் கொடுத்தா கொஞ்சம் நல்லது சொல்லிவிட்டு இது ஒன்று கொடுத்தா. அப்புறம் வந்து இந்த மாதிரி பேரிச்சம்பழம் வந்து ஒன்று வாஷ் பண்ணி அது கூடவே கொடுத்தேன். ஏன்னா நான் இட்லி சுடுறது கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து காலையிலே வந்து இந்த மாதிரி கிழங்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு டேட்ஸும் கொடுத்துருக்கேன். அதுவே கொஞ்சம் சாப்பிடாம வச்சுருந்தான். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அந்த கேப்பில் வந்து தக்காளி சட்னி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இட்லி கூடவே வச்சு நான் அந்த கிழங்கு மிச்சம் வச்ச கிழங்கும் அப்புறம் வந்து டேட்ஸையும் சேர்த்து நான் அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து காலையில் ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா வீணாயிடும்னு சொல்லிவிட்டு சரி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஊட்டி விட்டுடலாம், விளையாட்டு காமிச்சிக்கிட்டே அப்படி சொல்லிட்டு பார்த்திங்களா இட்லி, அப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சோண்டு வந்து வச்சுருக்காங்க சக்கரவள்ளி கிழங்கு, அது அப்புறம் வந்து இந்த டேட்ஸில் வந்து பாதி டேட்ஸாக சாப்பிட்டான். ஸோ சாப்பாடு ஊட்டிகிட்டே வந்து எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர் வந்து விளையாடிட்டே இருக்கார். அந்த கேப்பை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு வந்துடுவேன். அவரோட விளையாடிட்டே சாப்பிட்ருவான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமா உட்காந்து சாப்பிடவே மாட்டான், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் பின்னாடியே நானும் வேறு ஓட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சாப்பாடெலாம் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு எல்லா பாத்திரமும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து முருங்கைக்கீரை தோசை தான் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம் காலையில். இவனுக்கு இட்லி கொடுத்துட்டேன். தோசையும் கொடுத்துருப்பேன், பட் அதுவே வந்து ஒரு 2 மணி நேரம் ஆக்குவா சாப்பிட்றதுக்குன்னுட்டு சரி நான் இட்லி கொடுத்து முடிச்சிட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு நான் முருங்கைக்கீரை தான் செஞ்சேன். அப்புறம் மீன் வந்துச்சு, நான் மீன் வந்து அவனுக்கு வறுத்து கொடுத்துட்டேன் கொஞ்சம். பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து முருங்கைக்கீரை தோசை ஊற்ற போகிறேன். இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, தோசை மாவில் முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. அதை வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றுங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தக்காளி சட்னி கூட இந்த தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தை வந்து தோசைலாம் நல்லா சீக்கிரமாக சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க. அடுத்தது இது மொச்சக்கல்ல, இது நல்லா வேச்சு வச்சுருக்கேன். குழந்தைக்கு மதியமாக கொடுக்கலாம், ஒரு 11 மணி போல் கொடுக்கலாம் சொல்லிட்டு வேச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆக்சுவலாக வந்து மணி வந்து 11:15 ஆயிருக்கு. நான் இதை கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு அவன் கொஞ்சம் நேரம் தூங்குவான். அவன் தூங்குற கேப்பில் மற்ற வீடியோலாம் நான் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இது வந்து இந்த சிரப் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்தப்போ சரியாக அதுக்கப்புறம் சாப்பிடல. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு அவனுக்கு, ஒரு 2 days தான், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அது வந்து
வந்ததுலேருந்தே சரியாக சாப்பிடல அவன், அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ சும்மா போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் வந்து இது வந்து பசி எடுக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து அயன் சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்காகவும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சாயந்தரத்தில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஒரு 5 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லாவே இப்போ சாப்பிட்றான். ஸோ அது மாதிரி உங்கள் குழந்தைய சரியாக சாப்பிட்லன்னா நீங்கள் இந்த மாதிரி முதல்ல டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். இது வந்து கிரேப் வாட்டர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்து குழந்தையிலேருந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எப்பயுமே வந்து கிரேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் இப்போ மறுபடியும் புதுசாக போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து அவனுக்கு வயிறு வலியாக இருந்தாலும் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுனாலும் நான் இது தான் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது பிராண்ட் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கேப்பில் அவன் தூங்குற கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய ஸ்கின் கேர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப வந்து ஆயிலி ஸ்கின், அப்புறம் வந்து குட்டி குட்டியாக ஓப்பன் போஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் சரி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே வந்து ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் கட்டியால் நான் ஃபேஸை வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு தொடச்சிடுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி சாறு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour, ஒரு 20 minutesலேருந்து 1/2 hourக்குள்ளே அப்படியே விட்டுருங்க, ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெறும் plain வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டோ இல்லை வேறு எதுவோ பண்ணி கழுவக்கூடாது, வெறும் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சன்டேன் இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் போஸை கூட சரி பண்ணிவிடும். ஸ்கின் நல்லா கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கும். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் வந்து கீரை செஞ்சுட்டேன், கீரை குழம்பு வச்சு அது செஞ்சுட்டேன். அதுவும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் நான் அவனுக்கு வந்து இந்த மீன் வந்து வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து கொடுக்க போகிறேன். அது வந்து மெத்தையில் அழகாக விளையாடிட்டு இருந்தான். வெயில் நல்லா மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க, மேலெலாம் மண்ணை பூசி அந்த மாதிரி ஏதோ பண்ணி விளையாடிட்டு இருக்கான். சரி விளையாடட்டுமே நானும் விட்டுட்டேன். அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தா. இது வந்து அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க இவனுக்காகவே, அழகாக வச்சு விளையாடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கதவை திறந்து ஒன்று பறக்க விட்டுட்டாரு. இப்போ ஒன்று தான் இருக்குது. சரி இதையும் பறக்க விட்டுல அப்படி சொல்லும்போது அப்புறம் இவன் அழுதான். சரி எங்கன்னா வச்சிருக்கட்டோன்ட்டு அம்மாவும் வந்து வேணாம், பறக்க விட வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஹர்ஷத் குட்டி, அது ஏன்ப்பா ஓடிக்கிட்டே இருக்கு? அது ஏன் ஓடிக்கிட்டே இருக்கு? என்னப்பா? ஓ அதான் தட்டுறல்ல, அதான் ஓடிட்டே இருக்கா. தட்டாதம்மா, பயப்படுது. தட்டாதீங்க, பயப்படுது. இப்போ பாரு, ஒன்னால தான் ஓடி ஓடி போகுது பாரு. அதோட அம்மா எங்கப்பா? மீன் மாதிரி பறந்து போச்சோடி. அச்சோ, வருமா வராதா? ஏன் வராது? ஏமா? அம்மான்னு கூப்பிடுமாடி. சரிடி தங்கம். தோசையம்மா, தோசை பாடுங்க. நீ பாடு, உனக்கு காமிக்கிறேன். நீ பாடுப்பா, ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் பாடுங்க. ஐயோ, சூப்பர்மா. ஸோ மதியம் வந்து நான் கீரை பூவை ஊட்டி விட்டதுக்கப்புறம் மீனும் ஊட்டி விட்டுருந்தேன். கொஞ்சம் தான் ஆனால் பூவை சாப்பிட்டான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதில் நான் வந்து திராட்சை மட்டும் எடுத்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பிச்சு இந்த மாதிரி தட்டில் போட்டு அவனுக்கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவரே எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு விளையாடுவார். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே அம்மா வீட்டிலே விட்டுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அண்டு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் மதியம் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு நான் வந்துட்டேன். இங்கே
நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் மதிய வேலை எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு நைட்டுக்கு நான் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இந்த இட்லி சாம்பாருக்கு வந்து ஒரு பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எது வந்தாலும் போடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எது வேணாலும் போடலாம். நான் வந்து கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன், ஏன்னா வேறு எதுவும் இல்லை, நாளைக்கு தான் போயிட்டு நான் ஏதாவது வாங்கிட்டு வரணும். ஸோ இது மாதிரி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சு நல்லா மத்தால கடைஞ்சிட்டு தாளிச்சிடுங்க. ஒரு பக்கம் வந்து விசில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் இட்லியும் நான் வேக வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் நைட்டு வைக்கிறதுனால இட்லிக்கு தொட்டு ஊட்டி விட்டுருவேன். இதுவே நான் காலையில் வந்து இட்லி சாம்பார் வச்சுருந்தேன்னா அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, மதியத்துக்கு குழந்தைக்கு நான் சாதம் நல்லா குழைய வடித்து அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு காலையில் வச்ச இட்லி சாம்பார் கொஞ்சமாக அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு மதியம் ஊட்டி விடுவேன். இதுவும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து மதியத்துக்கு லஞ்ச் எதாவது கொடுக்கலாம் உங்கள் குழந்தைக்கு வந்து உடனே கொடுக்குற மாதிரினா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் நைட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை வந்து நான் வெளியில் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே நான் வந்து அப்படியே ஊட்டி விட்டுருவேன். ஃபோனெல்லாம் காமிச்சு ஊட்டாதீங்க. சில சமயம் என்னையும் ஃபோன் கேட்பான். அந்த சமயத்தில் வந்து தவிர்க்க முடியாதுன்றதுனால நான் காமிப்பேன், அடிக்கடி காமிக்க மாட்டேன், எப்பயாச்சும் காமிப்பேன். ஸோ இது மாதிரி பசங்க கூட நல்லா விளையாட வச்சு வேடிக்கை காமிச்சு அவனுக்கு ஊட்டி விடும்போது அவனையும் மீறி அதிகமாக சாப்பிடுவான். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக ஃபோன் காமிச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பிட வச்சிங்கன்னா அவன் சரியாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. சில குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் வெளியில் நல்லா பெராக்கு காமிச்சு அழகாக விளையாட வச்சு ஊட்டி விடுங்க. ஸோ நைட்டு இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிற டைமில் கொஞ்சமாக பால் கொடுத்து தூங்க வச்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அவர் விளையாடிட்டு இருப்பார். இப்படி தான் அவரோட டே ரொட்டீன் போயிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.